தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையாக அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள்கள் வந்து அதிக லெவலில் வந்து இந்த கீர்த்தனாவுக்கு வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாவேக்கா ஆட்சி வந்ததுலேருந்து இந்த ரீல்ஸ் மூவ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனுடைய விளைவாக தான் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து ஒரு பள்ளிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து இங்கிலீஷில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு. அதுக்கு அந்த ஸ்கூல் பிள்ளை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அதுக்கு தெரியல, இங்கிலீஷில் கேட்டனால திடீர்னு கேட்கவும் அதுக்குனால வந்து ஆங்கிலத்தில் வந்து பதில் சொல்ல தெரியல. அதுக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பார்த்தீங்களா இது கூட அந்த பிள்ளைக்கு தெரியல என்று டீச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தெரியாத மொழியில் போய் அந்த குழந்தைகிட்ட வந்து பேசும்போது அந்த குழந்தைய வந்து ஒரு 10 பேர் நிற்கும்போது ஒரு பதட்டத்தில் என்ன செய்யும், அந்த நம்ம ஒரு ப்ராப்பராக வந்து நம்மளே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல பேசணும்னாலுமே கொஞ்சம் ஒரு அச்சமும் திணறும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்து இப்படி மேலும் மேலும் பயன்படுத்தி அது போக என்ன சொல்லிட்டாங்கன்னா, முன்னாடி பெஞ்சில் இருக்க இந்த பிள்ளை எப்படின்டா அப்போ பின்னாடி எப்படின்டா, அப்போ பின்னாடி இருக்கவங்களாம் என்ன மக்கு பயல்களா. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூலில் வந்து ஒரு 5 டேபிள், ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னா 5 டேபிள் போட்டு அதில் வந்து எல்லா பேரும் வரிசையாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ கடைசி பெஞ்சில் இருக்கவங்க வந்து படிக்காதவங்கன்னு நீங்களாம் எப்படி முடிவு பண்ணுறீங்க? உங்களுடைய வேலை அதிகபட்சம் என்ன? ஒரு தொழில்துறை அமைச்சர் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த அமோனியா கசிவு அதில் போய் உங்களால் ஆய்வு செய்ய முடிந்ததா? ஆய்வு செஞ்சீங்களா? இதெல்லாம் உங்களுடைய துறையை சார்ந்த விஷயங்கள். அங்கே வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பேசாமல் ஒரு அரசு பள்ளியில் போய் தமிழ் வழியை வந்து கற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் ஆங்கிலத்தை உங்கள் புலமையை போய் அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது முற்றிலும் வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அது சரி, ஓகே, நீங்கள் ஒரு ஆர்வத்திலோட ஒரு நல்ல எண்ணத்திலோட பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து தடுமாறின வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து பகிர்ந்தீங்க? சரி, இந்த குழந்தை வந்து தடுமாறி பேசுது, இதை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கா? இன்றைக்கி அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி அந்த குழந்தையோட தாய் தகப்பன் வந்து என்ன நினைப்பாங்க? அதை பற்றியெல்லாம் அந்த அமைச்சர் வந்து யோசிக்கவே இல்லை. தான் வந்து போய் ரீல்ஸ் பண்ணணும், ரீல்ஸ் மாதிரி தான் ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ள ஒரு குழந்தை வந்து தெரியாமல் பேசுனா அந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்துருக்கலாம். அதை எப்படி நீங்கள் சமூக வலைதளம் நியூஸ்லலாம் வெளியிட்ருக்கீங்க? கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, நான் வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியான போக்கே கிடையாது. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியில் உள்ள தங்களின் கட்சியின் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வந்து வழங்க வேண்டும் என்பது வந்து மக்களுடைய கோரிக்கை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.